ஒரு அலுவலகத்தையும் ஒரு வீட்டையும் கம்பேர் பண்றேன். ஒரு ஃபேக்டரியில என்னென்ன ரெண்டு மெயின் டிபார்ட்மெண்ட், ஒன்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். வீட்ல ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் யாரு? கணவன் போய் சமாளிச்சுட்டு வரணும். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மனைவி இருக்கணும். யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? ரெண்டு பேரும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எந்த கம்பெனி உருப்படாது. மனித வளம் போயிடும், இது மிஷினரி போடி போயிடும். என்ன சொல்றீங்க? Production is from both the sides, service is from both the sides. நீங்க உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது, இதுதான் இவங்க பண்ணணும், அது நம்ம பண்ணக்கூடாது. சோ இது நான் சொல்றேன் மேடம். அந்த ஈகோ கிளாஷ்னால தான் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறீங்க வேலையை. You are really a God gifted child. பெண்கள் வீட்ல தான் இருக்கணும், ஆண்கள் தான் சம்பாதிக்கணும். அதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படியே அப்படிதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. பசங்களை கவனிச்சுக்கணும், சர்வீஸ் பண்ணணும். நீங்க மாத்திரம் ஆபீஸ் போவீங்க, அங்க இருந்து வருவீங்க, பேப்பர் படிப்பீங்க, டிவி பார்ப்பீங்க. அத நாங்க ஓடி ஓடி பண்ணோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நீங்க டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ ஒரு ரிலாக்ஸ்க்கு நீ உட்காரு, நான் காய்கறி கட் பண்ணி கொடுக்கறேன், நான் சமையல் பண்றேன்னு பண்ண, அப்ப குடும்பம் நல்லா நடக்காது போயிடுமா?